போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுடைய 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்ததை ஒட்டி நடந்த பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் அந்த கோரிக்கைகளில் எதையும் இப்போது ஏற்க இயலாது, பொங்கலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். இதை ஏற்றுக்க முடியலன்னா வேலை நிறுத்தத்தை ரத்து பண்ணுன்னு கேட்கறதுல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? வேலை நிறுத்தத்தை நீங்க கைவிட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு? இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக நாங்கள் வைத்த கோரிக்கை ஊதிய உயர்வு என்பது 2.57 என்ற காரணியை கொண்டு பெருக்கி வரக்கூடிய தொகை அடிப்படை ஊதியமாக வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதேபோல் 3 ஆண்டுகள் ஒப்பந்தம் என்பதையும் நாங்கள் கேட்டிருந்தோம். குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் என்பது 19,500 வேண்டும் என்றும் 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுடைய ஓய்வூதியம் இத்துடன் இணைக்கப்பட வேண்டும். இதுவரை தொழிலாளர்களுடைய பிடித்தம் செய்த தொகை ஏறத்தாழ 7,000 கோடியை எப்பொழுது கொடுக்கப் போகிறீர்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம். 3 ஆண்டிற்கு ஒரு முறை ஒப்பந்தம் என்றுதான் இருந்தது. இடையிலே ஜெயலலிதா ஆட்சியிலே அதை 5 ஆண்டுகள் என்று திருத்தினார்கள். ஆகவே அதை நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம், இதை 3 ஆண்டு என்றுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எல்பிஎஃப்பும் இதர பல சங்கங்களும் போராடினோம். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு கலைஞரிடம் நாங்கள் முறையிட்ட போது கலைஞர் 5 ஆண்டுகளை 4 ஆண்டு என்றார். பிறகு 4 ஆண்டுகளை 3 ஆண்டு என்று அவர் ஆக்கி இனி 3 ஆண்டு தான் இருக்கும் என்றும் அறிவித்தார். அந்த 3 ஆண்டு என்கிற ஒப்பந்த காலம் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அரசு 4 ஆண்டுகள் என்று ஆக்க வேண்டும் என்று கேட்டது. அதில் தான் கடந்த 2 பேச்சுவார்த்தைகளாக மிகப்பெரிய இழுபறி நடந்தது. அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பஞ்சப்படி நிலுவையை தர வேண்டும் என்பது அடுத்த இழுபறிக்கான ஒரு பிரச்சனையாக இருந்தது. போக்குவரத்து துறையில் இறந்து போனவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கிறார்கள் என்ற கோரிக்கை மிக பலமாக இருந்தது. அது முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு அதில் முதற்கட்டமாக வருகின்ற 14ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் ஓய்வு பெற்ற இறந்து போனவர்களுடைய பணியில் இருக்கும்போது இறந்து போனவர்களுடைய வாரிசுகளுக்கு முதற்கட்டமாக பணி ஆணை வழங்கப்பட இருக்கிறது. இது போக்குவரத்து கழக தொழிலாளிக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விஷயம். ஆகவே இந்த சுற்றறிக்கை எல்லாம் கண்டு எங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களின் நியாயத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது கூட்டமைப்பு சங்கங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆகவே அந்த வேலைநிறுத்தம் என்பது தொழிலாளியின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற வேலைநிறுத்தம் என்பதால் 95% தொழிலாளர்கள் இதுவரை நாங்கள் நடத்திய வேலைநிறுத்தங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். இந்த வேலைநிறுத்தமும் தொழிலாளர் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பும் கொந்தளிப்பும் இருக்கிறது. வேலைநிறுத்தம் 95% தொழிலாளர்கள் பங்கேற்கிற வேலைநிறுத்தமாக நடைபெறும். தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்தியதற்கு பின்னர் வேறு வழியின்றி மீண்டும் ஒரு வேலைநிறுத்த அறிவிப்பை கொடுக்கிறோம். இதன் மூலம் வருகிற 23 அல்லது அதற்கு பின்னர் தொழிற்சங்கங்கள் கூடி முடிவெடுக்கிற தேதியில் இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் திட்டமிட்டபடி நடைபெறும். கம்யூனிஸ்டுகள் என்றால் யார்? உழைப்பாளர்களுக்காக போராடுபவர்கள், தொழிலாளர்களுக்காக போராடுபவர்கள், அதே நேரத்தில் மக்களின் நலனுக்காகவும் போராடுபவர்கள் தானே. மக்களின் நலனுக்காக தங்களை தியாகம் செய்பவர்கள் தானே. ஒருவேளை தொழிலாளர்கள் மட்டும்தான் மக்கள் என்று நினைத்து விட்டார்களோ? கம்யூனிஸ்டுகளின் போராட்டத்தில் ஒரு வேடிக்கை இருக்குது. ஆலை தொழிலாளர்கள் போராடும்போது பிற எந்த தொழிலாளர்களும் போராட மாட்டார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களும் போராட மாட்டார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடும்போது ஆலை தொழிலாளர்கள் போராட மாட்டார்கள். அவரவர்களுக்கு அவரவர்
ஊதியமும் போனஸும் தான் பொது உடைமை கொள்கை. இவர்களின் இந்த போராட்டம் நியாயமானதா இல்லையா என்பதல்ல இப்பொழுதுள்ள பிரச்சனை. மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில், மக்களுக்கு அதிகமாக தேவைப்படும் நேரத்தில் அதனை முடக்குவது போல போராடுவது, பிளாக்மெயில் செய்வது, நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு தங்கள் நலனை மட்டுமே அனுபவிப்பதற்கான ஒரு போராட்டம்தான் இது. நெருக்கடிகளை பயன்படுத்தி கொண்டு போராடுவது மக்களுக்கான போராட்டம் அல்ல. மக்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஊதிய உயர்வு போனஸுக்காக போராடுபவர்கள் எப்படி ஒரு பொது உடைமை அமைப்பை கட்டமைப்பார்கள்? மக்களின் நெருக்கடிகளை பயன்படுத்தி கொண்டு போராடுவது பொது உடைமைக்கே எதிரானது. இவர்கள் இந்த போராட்டங்களை விழாக்காலங்கள், மக்களுக்கு அதிகம் தேவைப்படும் நேரங்கள், இவைகளை தவிர்த்து பிற நேரங்களில், பிற காலங்களில் போராடலாமே. மக்களின் விழாக்காலங்களை பயன்படுத்தி போக்குவரத்தை முடக்கினால்தான் அரசாங்கம் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று போராட்டம் செய்வது பிளாக்மெயில் செய்வது தான். இதில் வேடிக்கை என்னென்னா, விடியலை தரப்போகிறார் என்று கூவி கூவி ஓட்டு சேகரித்து கொடுத்தவர்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் உங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோம், எங்கள் எம்எல்ஏக்கள் உங்களுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள், ராஜினாமா செய்து விடுவார்கள் என்று மிரட்ட வேண்டியது தானே. அது எப்படி கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆனதே இதனால தானே. இப்பொழுது நடந்து வரும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் மக்கள் விரோத போராட்டம்தான், அரசாங்கத்தை பிளாக்மெயில் செய்யும் போராட்டம்தான். நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.